வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில் சவுதி அரேபியாவிலையும் எலக்ட்ரிக் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில் சவுதி அரேபியாவிலையும் எலக்ட்ரிக் எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனில்லை, உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே வந்து சேரும். போஸ்டிங்கு எம்இபி மேனேஜரு 3 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷன் துபாயில். பிஇ மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எதாவது டைப் பண்ணுங்கள். போஸ்டிங்கு எம்இபி மேனேஜரு 3 நம்பர். போஸ்டிங்கு ஹெச்வி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு 5 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபிகேஷனு ஹெச்டி ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ஹெச்விஏசி சைட் இன்ஜினியரு 4 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஹெச்பிஏசி சூப்பர்வைசரு 10 பேர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிப்ளமோ அல்லது ஐடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு பிளம்பிங் சைட் இன்ஜினியரு 6 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு பிளம்பிங் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு பிளம்பிங் சூப்பர்வைசரு 8 பேர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு பிளம்பிங் சார்ஜென்ட். ஜாப் லொக்கேஷன் துபாயில். ஐடி முடிச்சிருக்கணும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சார்ஜெண்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. இது நல்ல கம்பெனி. இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு 3% தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு இது குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் நீங்கள் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க. இது குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில். போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியரு 3% தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷன் துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சைட் இன்ஜினியர். போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு 2% தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு 2% தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு QC எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். QCயாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல குவாலிஃபை ஆன எலக்ட்ரிக்கல் QC இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங் QC இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ஜாப் லொகேஷன் துபாயில. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எம்ஐபி டிபார்ட்மெண்ட்ல QC மெக்கானிக்கல் இன்ஜினியரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங் QC போஸ்டிங் MEP ஸ்டோர் கீப்பர் 5 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷன் துபாயில. எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங் MEP ஸ்டோர் கீப்பர் 5 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷன் துபாயில. போஸ்டிங் எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ரெக்யர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, இந்தியாவோட கான்டாக்ட் நம்பரும் அட்ரஸும் இருக்கு. இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்க. இந்தியாவில் ரெக்யர்மெண்ட் நடக்குது. போஸ்டிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியா. போஸ்டிங் எஸ்டிமேட் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெக்யர்மெண்ட் இந்தியாவில் நடக்குது. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங் பிளம்பிங் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். பிளம்பிங் டிபார்ட்மெண்ட்ல MEP டிபார்ட்மெண்ட்ல பிளானிங் இன்ஜினியரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங் பிளம்பிங் இன்ஜினியர். போஸ்டிங் MEP டெக்னீஷியன், ஜாப் லொகேஷன் துபாயில். டிப்ளமோ அல்லது ஐடி முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ரெக்யர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில உங்களோட ரெசியூம், உங்களோட டீட்டெயிலையும் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங் TC இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். டிப்ளமோ அல்லது ஐடி இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங் TC இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். போஸ்டிங் மெக்கானிக்கல், ஜாப் லொகேஷன் சவுதி அரேபியாவில். டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ இந்தியாவில் நடக்குது. குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங் மெக்கானிக்கல், ஜாப் லொகேஷன் சவுதி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல இது ரொம்ப நல்ல மெத்தடு. நம்ம மந்த்லி ஒரு காயின் வாங்கினா நல்லது. அது நம்மளால பண்ண முடியல, ரெகுலரா பண்ண முடியலன்னா மந்த்லி ஸ்கீம்ல ஜாயின் பண்றது ரொம்ப நல்லது. நான் மென்ஷன் பண்ணியிருக்க பீமா ஜோல்ல ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சுக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 17,000 dirhams. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங் ஜூனியர் பிளானிங் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 2,500 dirhamsலேருந்து 3,000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கணும். இல்லை ஃப்ரெஷரும் ட்ரை பண்ணுங்க. மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங் சீனியர் பிளானிங் இன்ஜினியர், ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 dirhamsலேருந்து 13,000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to
11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 2000 கிராம்ஸ்லேருந்து 3500 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் அல்லது ஃப்ரெஷர் இருக்கலாம். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு டெக்னிக்கல் மேனேஜரு, ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 21,000 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் கான்டாக்ட் நம்பர்லையும் அட்ரஸ்லையும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் கான்டாக்ட் நம்பர்லையும் அட்ரஸ்லையும் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜர் போஸ்டிங்கு குரூப் டெக்னிக்கல் மேனேஜரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 16,000 கிராம்ஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 to 20 இயர்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ், உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க. இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். சேலரி பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு QS சீனியர் QS, ஜாப் லொகேஷன் அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 கிராம்ஸ்லேருந்து 16,000 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஜாப் லொகேஷன் அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 7,000 கிராம்ஸ்லேருந்து 16,000 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு, டிபார்ட்மெண்ட் MEP டிபார்ட்மெண்ட், ஜாப் லொகேஷன் அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிக்கணும். பிரைமரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 11,000 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 9 இயர்ஸ் இருக்கணும். MEP ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு அட்வைசரு, ஜாப் லொகேஷன் அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 9 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 9,000 கிராம்ஸ்லேருந்து 11,000 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு BM மாடுலரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 6,000 கிராம்ஸ்லேருந்து 9,000 கிராம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு எக்ஸ்டிமேட்டரு 3 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 7,000 கிராம்ஸ்லேருந்து 10,000 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொகேஷனு அபுதாபியில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 7,000 கிராம்ஸ்லேருந்து 10,000 கிராம்ஸ் வரைக்கும் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. ட்ரை பண்ணுங்க. இந்த கம்பெனி கன்சல்டன்ட் கம்பெனி, அபுதாபி பேஸ்டு கம்பெனி. குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில்
மெயில் பண்ணுங்க. இந்த கம்பெனி கன்சல்டன்ட் கம்பெனி, அபுதாபி பேஸ்டு கம்பெனி. குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில். போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டீல் இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு சிக்கோ அல்லது பெயிண்டிங் இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொகேஷனு அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜா அண்ட் துபாயில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லக்ஸுரி வில்லா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டைரெக்டாக ஹெட் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு டெட்கோ கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 திரம்ஸ்லேருந்து 11,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹோட்டல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ப்ராஜெக்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் பிரிட்ஜ் அண்டு ரோட் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 13 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் பிரிட்ஜ் அண்ட் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கார்டனியா கம்பெனி. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, ஹெச்ஆர் மெயில் ஐடியும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அல்கூஸில் இவங்க ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டைரெக்டாக போயிட்டு ரெஸ்யூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 years சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரு. எம்இபி டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 11 to 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை குவாலிஃபையான பர்சன் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ்
நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நெறையா இந்த சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்க விசிட் விசால வந்திருந்தீங்கன்னா, மறக்காம இதுல இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. ஒரு ஐடியா உங்களுக்கு கெடைக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.